நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா குருவி எங்க வருது? ஏய், உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்றீங்க? சாமி கும்பிட வந்த குருவி. காலம் இருக்கும் போதெல்லாம் காலை நீட்டி பத்துக்குன்னு சாகும் போது சங்கரன் சங்கரனா வேலைக்கு ஆமாடா. பழமொழி ரொம்ப நல்லா இருக்குதே. இந்த அக்கல் குணம் குறைச்சல் இல்லடா. சரி, பூஜை ஆயிடுச்சா? இன்னும் இல்ல குருவி. ஆளுக்கு 4 ரூபாய் போட்டு அர்ச்சனை தட்டு வாங்கி வச்சு உட்காந்துருக்கோம். அந்த ஐலைனும் காணோம். அவர் வந்து அர்ச்சனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இது வேறியா? பரிச்ச நேரத்துல பக்தி படம் எடுத்து ஆடுமே. சிரிக்காதீங்கடா. டியூட்டியே பண்ணாம டியூட்டியா இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? குருவி பழமொழி எல்லாம் ரொம்ப நல்லா சொல்ற. இது பழமொழி இல்லடா, எங்க ஆயா சொன்ன கிழமொழி. பாஸ் ஆகணும்னா படிச்சு பரிச்சை எழுதணும். குப்புற பார்த்து தூங்கிட்டு இப்படி வந்து சாமி கும்பிட்டா பாஸ் ஆயிட முடியுமா? ஆக முடியாது, ரொம்ப கஷ்டடா குருவி. ஏன் குருவி சாமி மேல இவ்வளவு கண்டா வர? ஏய், நான் இவ்வளவு நேரம் திட்டு சாமியே இல்லடா, உங்களை தான். மெயின் சீட் எழுதுறதுக்கெல்லாம் சாமி ஹெல்ப் பண்ணாது. அடிஷனல் சீட் எழுதுறதுக்கு தான் சாமி ஹெல்ப் பண்ணும். சாம்பார், ரசம், மோர் இதெல்லாம் நீங்க தான் ஒழிச்சு வாங்கணும். இதெல்லாம் ஒழுங்கா பண்ணீங்கன்னா சாமி சந்தோஷப்பட்டு உங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கும். ரைஸே சாமி தான் கொடுக்கணும்னா நீங்க எல்லாரும் பட்னி கிடக்க வேண்டியதுதான். குருவி என்ன ஆச்சு உனக்கு? தத்துவமா கக்கற வருது கக்குறேன். சரி குருவி, எதுக்கு அங்கள தேனன்னு சொல்லவே இல்லையே? அத நான் மறந்துட்டேன் பார். முதல்ல இத புடிங்க. என்ன குருவி இது? திங்கக்கிழமை தமிழ் பரீட்சை வருதுல, அதுக்கு முக்கியமான கொஸ்டின்லாம் சார் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. யாரு? நம்ம ஸ்டாலின் சாரா? ஆமாண்டா. தமிழ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரா? ஆமான்றல்ல. இத மட்டும் படிச்சா போதுமா? ஏய், முதல்ல இத படிங்கடா, அப்புறமா டைம் இருந்தா மொத்தத்தை படிக்கலாம். டேய், இத வெல்ல யாருக்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிக்கிறாரு. ஏன் குருவி சொல்லக்கூடாது? அது அப்படிதான்டா. சார்கிட்ட நீங்களே போய் தேங்க்ஸ் சார், நீங்க கொடுத்த கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு போச்சுன்னுலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு. அதான் ஏன் குருவி? டேய், சொன்னா கேளுங்கடா. வக்கீல் மாதிரி குறுக்கு கேள்வி கேட்டுக்கின்னு நல்லா ஞாபகம் வச்சுங்க. கொஸ்டின் மேட்ரு யாருக்கும் தெரியக்கூடாது. சார்கிட்ட நீங்களே போய் கேட்டாலும் கொஸ்டின் பேப்பரா நானா குத்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஒழுங்கா இதை நல்லா படிச்சு பாஸ் ஆகிற வழியை பாருங்க, புரியுதா? டேய், அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். இத சனி டப்பாசு எல்லாம் பொண்ணுங்களுக்கும் குத்துருங்க. ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்காதீங்க. இதையே பார்த்து எழுதிக்க சொல்லுங்க அண்ணா. சரி, இது சார் கையெழுத்து மாதிரி தெரியலையே. ஏய், இப்ப அது முக்கியமா? யார் கையெழுத்தா இருந்தா உனக்கு என்ன? உங்க தலையெழுத்த மாறுதான் மட்டும் பாருங்க. காட்டுறா. என்னப்பா வரேன்னு சொன்னவன இன்னும் காணோம்? அதிரடி சரவடி டீம்ல கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க. அதான் சரவடியே பக்கத்துல இருக்காளே. ஏய், சும்மா சொன்னேன்டி. கைபம் தாண்டி அதிரடி, அவன் எப்பவுமே லேட்டா தான் வருவான். ஆமா, அவன் எதுக்குடி வரான்? வேற எதுக்கு வருவான்? பரீட்சைக்கு முந்தின நாள் தான் புக்கையே தேடிட்டு இருப்பான். இப்பதான் இங்கிலீஷ் புக்கை காணும், தமிழ் புக்கை காணும் கண்டுபிடிச்சிருப்பான். அத வாங்கிட்டு போலாம் தான் வருவான். என்ன கிரைண்டர் உன் செட் ஆரியே இப்படி போட்டு தாக்குறா? ஆமா, பெரிய மைக் செட்டு. என்ன கிரைண்டர் பயங்கர கண்ல இருக்க போல? பின்ன என்னடி, ஒரு சீட்டு கட்டுல ஒரு ஜோக்கர் இருந்தா பரவாயில்ல, மொத்தமா ஜோக்கர் இருந்தா எப்படி? என்னடி சொல்ற? ஏய், கைபாம கிருமியும் ஒரு ஆளாடி, அவங்களெல்லாம் லிஸ்ட்ல சேர்த்துக்க முடியுமா? அவங்கள வச்சுக்கிட்டு எங்க டீம் எப்படி ஜெயிக்கும் சொல்லு பாப்போம். அப்படி சொல்லாதடி. கைபம் கண்ண பாத்திருக்கியா? அதுல ஒரு வெறி தெரியுது. அது வெறி இல்லடி, வொரி. என்னடி சொல்ற? ஐயோ, எக்ஸாம் வந்துருச்சே, என்ன பண்றதுன்னு ஒரு வொரி. பாத்துக்கிட்டே இருங்க, அவன் ஆல் பாஸ் பண்ணி அசத்துறானா இல்லையான்னு. அப்படின்ற சொல்ல முடியாது, ஆனா ஸ்டாலின் சார் சொல்ற மாதிரி முயற்சி திருவினையாக்கும். ஆமாடி, நம்ம கூட விளையாட்டுக்கு தான் கிண்டல் அடிச்சோம். அவங்க பாஸ் ஆனா நம்மளுக்கு சந்தோஷம் தானே. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும். அவனுங்களுக்கு நல்லது நடக்கணும், நம்மளாம் நினைச்சா நடக்காது. அவனுங்க நினைக்கணும். அவனுங்க நினைக்கலன்னா ஆண்டவடே வந்தா கூட அவனுங்களை காப்பாத்த முடியாது. ஏய், வரானுங்கடி. என்னடி கைபா மட்டும் தனியா வருவான்னு சொன்ன, மொத்த குரூப்போட வந்திருக்கான். அதானே. ஏ கைபாமே, நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இப்படி பசங்களோட சுத்திக்கிட்டு இருக்க? தனியா கண்டு பச்சா ரொம்ப பயமா இருக்குது. அதான் கூட்டமாவே சுத்துறோம். உங்கள மாதிரி. ஏ கிருமி, நசுக்கிடுவேன். அவனா மூட்டை பூச்சா நசுக்கிறதுக்கு? அவன் கிருமி, கண்ணுக்கே தெரிய மாட்டான். அட்டாக் பண்ணா ஆளே காலி. தேங்க்ஸ் ராமினல். கிரைண்டர் கூட தான் ஓடும்போது கட கடன்னு சத்தம் வரும். ஆனா இருக்கிற இடத்த விட்டு அசைக்கவே முடியாது. இங்க என்ன கிருமி பெரியாளா கிரைண்டர் பெரியாளான்னு பட்டிமன்றமா நடத்துறோம். வந்த விஷயம் என்னமோ அதை சொல்லுங்கடா. சொல்றேன். என்ன வேணும் அத சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் எதுவும் வேணாம்.
சும்மா நடிக்காதீங்க. புக்கோ நோட்டோ ஏதோ வாங்க வந்தீங்க அதானே? என்னடா சிரிக்கிறீங்க? எங்களுக்கெல்லாம் எதுவும் வேணாம். ஐயோ பாவம், விழுந்து விழுந்து படிக்கிறீங்களே. ஈஸியா 100 மார்க் எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு போலான்னு வந்தோம். 100 மார்க் வாங்குற மூஞ்சிங்கள பாரு. சரி வேணா போங்க, கைபம் வாடா போலாம். ஏய் இருடா, யாரு அவங்க? யாருடா அவங்க? நம்ம பிள்ளைங்கடா. நம்மள கிண்டல் பண்றாங்கன்னா அப்படியே விட்டு போக முடியுமா? அவங்களுக்கு நல்லது பண்ண வேணாமா? இல்லடா, நம்ம நல்ல மனசு புரிஞ்சுக்கலன்னா கோவம் வரும்ல. என்ன கெட்ட செய்தாலும் அவங்களுக்கு நம்ம நல்ல செய்யணும் வலுவத்தத்தை சொல்லிக்கிறா இல்லையா? நம்மள புரிஞ்சுக்காதவங்களுக்கு எதுக்குடா உதவி பண்ணணும்? டேய், அடிச்சாலும் பிடிச்சாலும் இங்கெல்லாம் யாரா? யாரு? சவுன்சிமா, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. ஏய் நிறுத்துங்கடா, என்ன ஓவரா பண்றீங்க? நாங்கெல்லாம் ஒண்ணும் ஓவரா பண்ணல. என் பாக்கெட்ல 100 மார்க் இருக்கு, வேணுமா வேணாமா? நிஜமாவா சொல்றேன், எங்க காட்டு. இந்தா. ஏய் தமிழ் क्वेश्चन பேப்பர் டி. காட்டு. எங்க கம்மி காட்டு. ஏய் குடுடி. இது எப்பறா உங்களுக்கு அடிச்சது? சுட்டுட்டீங்களா? ஏன் சூடா இருக்குதா? யா சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு. ஏய் விளையாடாம சொல்லுங்கடா. ஏய் சும்மா கலாயக்குறாங்கடி அவங்க. ஏய் நீ வேற கிழிச்சு போடுறியாத. ஏய் அது ஸ்டாலின் சார் கொடுத்து விட்டது. அவர் அப்ப கொண்டு வந்து கொடுத்தாரு. இங்க பாரு, சார் கொடுத்ததா குறிதா கொண்டு வந்து கொடுத்தது. முக்கியமா இது படின்னு சொல்லிட்டு போச்சு. இது யார்கிட்டயும் சொல்ல வேணாம். ஸ்டாலின் சாரை பார்த்தா கூட கேட்க வேணாம்னு குருவிதான் சொல்ல இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்லணும்? சார் தான் அப்படி சொல்லியிருக்காரு. ஏய் சார் சொன்னா ஏதாச்சும் விஷயம் இருக்கும்டி. ஆமா ஆமா. ஏய் இதுல இருக்க क्वेश्चनேவா வருதா? முக்கியமா இதை படிங்க, அப்புறமா டைம் இருந்தா மத்த படிக்கலான்னு குறிதான் சொன்னாரு. சரி பத்திரமா கொடுத்துருங்க. ஏ ஆலியம், காப்பி பண்ணதுக்கு அப்புறம் கூடிய இருந்து வாங்கி வந்துரு, சரியா? சரி வாடா போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐ கேன் டாக். ஏ வாட்டர் டேங்க் படிக்கல? படிச்சாச்சு. சரிடி, திரும்ப படிடி. திரும்பவும் படிச்சாச்சுப்பா. இன்னொரு வாட்டி படிடி. இன்னொரு வாட்டியும் படிச்சாச்சுப்பா. உனக்கு இருக்கே நக்கலு. ஏய் நீ தான் அன்னைக்கு ஃபுல்லா படிச்சு ஒப்பிச்சிட்டல, அப்புறம் என்ன? இல்லடி, எதையோ மறந்த மாதிரியே இருக்கு. அதெல்லாம் சும்மா. எக்ஸாம்ல போய் क्वेश्चन பேப்பரை வாங்கிட்டு ஒரு நிமிஷம் கண்ணு மூடி யோசிப்பாரு, எல்லா ஆன்சர்ஸும் ஞாபகம் வரும். கரெக்ட் தான், ஆனா கடைசி வரைக்கும் படிச்சாதான் எனக்கு பயம் இருக்காது. வெண்ணிலா மாதிரி என்னால் சும்மா உட்கார முடியாது, டென்ஷன் ஆயிடுவேன். அதுக்கு படிச்சே டென்ஷன் ஆயிடலாம். நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, பென்சில் சீவிட்டு இருக்க. எப்படியும் பேனால தானே பரிச்சை எழுத போற, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பென்சில சீவுற? பேனால பரிச்சை எழுதினாலும் பென்சில் மொட்டையா இருந்தான்னு பிடிக்காது. டே கிருமி, வயிற்று போட்டுற மாதிரி இருக்குடா. பயத்துல அப்படிதான்டா போட்டோம். இல்லடா, நேற்று எச்ச மீன் குழம்பு கல்ல சாப்பிட கூட நினைச்சேனா, வாசனை தூக்கிச்சா, அந்த ஆசைப்பட்டு சாப்பிட்டேன். இப்போ வயிறு வலிக்குது. நம்மள மாதிரி எக்ஸாம பார்த்து பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்களா? டே கிருமி, பரிச்சை வரும்போது நல்லா படிச்சவனோ ஒண்ணுமே படிக்காதனோ டென்ஷன் ஆக மாட்டான்டா. அவன் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் எழுதுவான், இவன் என்ன கேள்வி கேட்டாலும் பதிலே எழுத மாட்டான். அரைகுறையா படிக்கிறவனுக்கு தான்டா பிரச்சனை. என்ன டெம்பிள் பெல், என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்றா, பரவாயில்ல. அவ எப்படா சொல்லுவான் ஏதாவது நடந்து இந்த எக்ஸாம் கேன்சல் ஆகும்னு நினைப்பான். அப்படி என்ன நடக்கணும்னு யோசிக்கிற? என்ன பூகம்பம் வந்து இந்த ஸ்கூல் உள்ள போகும்னு நினைப்பான். ஐயோ, இல்லனா சுனாமிக்கினா வந்து இந்த ஸ்கூல் அடிச்சுக்கிட்டு போகணும்னு நினைப்பான். அப்படிதானடா? ஆமா, நம்ம ஊர்ல தான் கடலே இல்லையடா. கன்னியாகுமரியில இருக்கு. அட பாவி, அது 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இருந்தா அவனுக்கு என்னடா வானம் வரைக்கும் அலை வரும்னு அவன் நினைப்பான். அப்படிதானடா? ஆமா, படின்னு சொன்ன அந்த பால் கோபத்தால எப்படி யோசிக்கிறான் பாரு. இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் நடக்கலனா நீ அடுத்த எக்ஸாம்ல சூப்பரா எழுதிடுவல. ஆமா, நான் சொல்லல, இது எதனா எல்கேஜில இருந்தே சொல்றான் அவன். என்னப்பா நிறைய பேரை காணோம்? எல்லாரும் அங்கங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. சார் டீம் தானே படி சொன்னாரு? அதெல்லாம் நேத்து வரைக்கும் அப்படிதான் படிச்சோம். கடைசி நிமிஷத்துல ஆளாளுக்கு கிடைச்ச டீம்ல சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? எல்லாரும் தானே எக்ஸாம் எழுத போறோம், உனக்கு மட்டும் என்ன? ஐயோ ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சிட்டாங்க. கைபம், மனப்பாட செயல் படிச்சிட்டியா? எங்க சொல்லு பாப்போம். ஐயோ மறந்துச்சே. டேய் கைபாம், இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. 2 செயல் படிக்கலாம், பொறுமையா படி. இவங்க எதுவும் போட்டு ஊத்துற கூடாது. சார் நேரா டீச்சர் ரூமுக்கு போலாம் சார். எதுக்கு அங்க?
இல்ல சார் அங்க ஒரு புள்ளையார் படம் இருக்குது சார். அந்த படத்தை கும்பிட்டோம்னா பசங்க எல்லாம் பாஸ் ஆடுவாங்க சார். அந்த புள்ளையாருக்கு பேரு பாசு புள்ளையாரு. யோ என்னயா வளர்ற? சரி உலர்ல விட்டுருங்க. உங்களுக்கு டிஃபன்லாம் பிடிக்கும்ல, இங்க உட்காருங்க. நான் போய் போத்திக்கல்ல பொங்கல் வாங்கி வந்துடுறேன். யோ இப்போ என்னயா வேணும் உனக்கு? இல்ல சார் இந்த பக்கமா போகாம அந்த பக்கமா போலாம் சார். யோ பசங்கெல்லாம் உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க, போய் பார்த்து ஒரு ஆள் பெஸ்ட் சொல்ல வேணாமா? எதுக்கு சார்? உங்களை பார்த்தா பசங்க டென்ஷன் ஆவானுங்க, அப்புறம் படிச்சதெல்லாம் மறந்துடுவானுங்க. எப்படி பரிசு எழுதுவானுங்க? என்ன ஆச்சு உனக்கு? என்னமோ நீதான் எக்ஸாம் எழுத போற மாதிரி ஏன் டென்ஷன் ஆகுற? சும்மா வாயா. நான் சொன்னாலும் கேட்க மாட்டாரு இவரு. மார்னிங். இப்போ இது ரொம்ப முக்கியமா? சாருக்கு மட்டும் குட் மார்னிங் சொன்னா போதாதா? யோ என்னயா பசங்களுக்கெல்லாம் உன் மேல பாசம் பொத்துக்கிட்டு வருதே. சார் சும்மானா அதனா சொல்லி கலாய்ப்பானுங்க சார். அப்புறம் எல்லாரும் எப்படி படிச்சிருக்கீங்க? சார் நீங்க கொடுத்து வச்சதெல்லாம் சூப்பரா படிச்சிருக்கோம் சார். நான் கொடுத்து அனுப்புனதா? இல்ல சார் எத்த அனுப்புனீங்கல்ல, என்ன எடுத்து அனுப்புனேன்? பசங்களுக்கு கிளாஸ் எடுத்து அனுப்புனீங்கல்ல சார். அதை விடுங்க சார். நீங்க பசங்க கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, அதை சொல்லிட்டு வாங்க, நம்ம போவோம். இங்க பாருங்க, தெரிஞ்ச கேள்வியை கூட பதிலே எழுத முடியாத அளவுக்கு சுத்தி வளைச்சு குழப்பித்தான் கேட்பாங்க. சார் எப்படி கேட்டாலும் நாங்க எழுதுவோம் சார். கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததும் உடனே படபடன்னு எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடக்கூடாது. நிதானமா கொஸ்டின் பேப்பரை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எழுதணும். டேய் ஆசீர்வாதம், நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன குருவியை பார்த்து சை காமிச்சிட்டு இருக்க? ஒன்றும் சரியில்லையே. உங்க 2 பேத்துக்கு நடுவில் அப்படி என்ன கரண்ட் ஓடிட்டு இருக்கு? சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா சார்? யோ காரணம் இல்லாமல அவன் உன்னை பார்த்து கண்ணடிக்கிறான். என்னடா? இல்ல சார் குருவிகிட்ட குத்தமிச்ச சரக்கலாம் எல்லாருக்கும் குத்தாச்சு சார். சரக்கா? யோ என்ன கொடுத்த எல்லாருக்கும்? நாங்களாம் பாஸ் ஆனோன்னு. பாஸ் ஆகணுண்டு என்னயா கொடுத்த? என்னயா கொடுத்த? சார் நான் என்ன குத்தேன்? டேய் நான் என்னடா குத்தேன் உனக்கு? யோ நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லாம எதிர் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இல்ல சார் என்ன குத்தம் சார்? என்ன என்ன? அந்தோனியார் கோயில்ல குத்த என்ன குத்தம் சார்? அது தலையில வச்சா நல்லா படி போறோம் சார். ஏய் படிக்கிறத தவிர பைக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடு. ஏய் அப்பவே குடுக்குறப்போ சொன்னேன்ல பச்சி பச்சி சார் கிட்ட இதை சொல்லக்கூடாது, என்ன திட்டுவாரு. இப்ப பாரு என்ன தேவையில்லாம மாட்டி விட்டீங்க. குருவி அது சார் கொடுத்தனுச்சாருன்னு தானே சொன்னேன். யோ நான் எங்க கொடுத்தேன்? சார் நீங்க என்ன குடுக்கல பசங்களுக்கு? அன்பு குத்திங்க, பாசம் குத்திங்க, கல்வி குத்திங்க, படிப்பு குத்திங்க, எல்லாம் குத்திங்க. நீங்க என்ன குத்தீங்களோ அதை தான் நான் வந்து குத்தேன். டேய் நீங்க என்ன கூட கூட பேசினீங்க? சார் என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளுங்க, புரியுதா? டேய் நான் வெறும் பியூன்றா, அவரு தான் சாரு. சார் இனி பசங்க ஏதோ குறுக்க பேச மாட்டானுங்க. நீங்க ஏதோ சொல்லணும்னு வந்தீங்களா அதை சொல்லிடுங்க. சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா, அதே எல்லாத்தையும் சொல்லியாச்சே. உங்கள் பொறுப்புகள் என்னன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த படிக்கிறதுங்கிறது சமையல் பண்ணுற மாதிரி பெரிய கஷ்டமான விஷயம். நீங்கள் எல்லாருமே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பரீட்சை எழுதுறது பரிமாறுற மாதிரி. நீங்கள் படித்த விஷயத்த நல்லா தெளிவாக பேப்பரில் பரிமாறுங்க. டென்ஷன் இல்லாமல் நிதானமாக அழகாக பரீட்சை எழுதுங்க. உங்கள் எல்லாருக்காகவும் நான் எப்பயுமே மனசுக்குள்ளே வேண்டிகிட்டே தான் இருப்பேன். போன டிஓ இன்ஸ்பெக்ஷனில் மாதிரி இந்த தடவை பயம்லாம் இல்லை. நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன். உங்கள் உழைப்பும் முயற்சியும் கண்டிப்பாக வீண் போகாது. ஆல் தி பெஸ்ட். சரி நீங்கள் எல்லாரும் வட்டமாக நில்லுங்க. நில்லுங்க. நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற சக்தியை பாசிட்டிவ் எனர்ஜியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறலாம். குருவி நீ இந்த சரிங்க சார். எல்லாரும் கண்ணம் மூடுங்க. இந்த இணைந்த கரங்கள் எப்பயுமே இணைஞ்சே இருக்கணும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு புது சக்தி புகுந்துருக்கு. இதே எனர்ஜியோட பரீட்சையை நல்லா எழுதுங்க. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அசத்துங்க. பெல் அடிக்கிற வரைக்கும் அமைதியாக உட்காந்து படிங்க.
கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் கிருமி, என்னடா இது கோலம்? திருச்செந்தூர் கோயில் புதுடா, பயங்கர பவரு. அப்போ உனக்கு இந்த தடவை முருகர் தான் படிக்காடு சொல்லு. என்ன நக்கலா? இல்லடா, போன தடவை ஆஞ்சநேய சாமி கும்பிட்ட, அதுவும் முன்ன தடவை அம்மன் சாமி கும்பிட்ட. இப்படி சாமியை மாத்தி மாத்தி கும்பிடுறியா? அதான் கேட்டேன். ஏன் நீ சாமி கும்பிட மாட்டியா? டேய், நாங்களாம் சாமி டப்பாவுக்குள்ளே வச்சிருப்போம்டா. பாரு, என்னடா இது? அல்லா, இயேசு, பிள்ளையார் எல்லா சாமியும் ஒண்ணா வச்சிருக்க? டேய் நான் பரிச்சை நேரத்துல மட்டும் விளையாடவே மாட்டேன்டா. டேய் நான் பாத்துட்டேனே. பார்த்தா பாத்துக்கோ, கிண்டல் பண்ணா உனக்கு தான் பிரச்சனை. டேய் எனக்கு என்ன பிரச்சனைடா? ஆ, நீ ஃபெயில் ஆயிடுவ. ஐயோ எப்படி? சூப்பர். என்னடி இன்னும் அதே பேனை வச்சிருக்க? இது ராசியான பேனா, இதுல எழுதுனா ஃபர்ஸ்டா வருவேன். அப்ப இந்த பெண்ணை விட மாட்ட? ஆமா. சேலஞ்ச் சொல்லிட்டு பெண்ணு கிடைச்சா சிப்படி. காக்கா காக்கா கனவில் காக்கா. என்னடி வேற என்னமோ படிக்கிற? கந்த சஷ்டி கவசம் டி. சத்தமா படி. காக்கா காக்கா கனகவேல் காக்கா நொக்க நொக்க நொடியில் நொக்க பாக்க. பரிச்சை நேரத்துல பக்தி முக்தி தான் போயிருது. ஐயா கசம் காத்த ஐயனாரே, நீ தாயா நான் படிச்ச படத்துல இருந்து கேள்வி வர மாதிரி பண்ணணும். என்னடி பலூனு மூஞ்சியே சரியில்லை. விரதமா? பரீட்சை முடிஞ்சோடனே வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும்டாடா. என்னடா லைட்டா கேரா இருக்கு மாதிரி இருக்குடா. ஏய் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு மைக் வந்து சொன்னா விட்டுருவாங்க நினைச்சியா? உதைப்பாங்க. எலுமிச்சை பழம் இருக்கா? நான் வேணா மைக் வராம இருக்க ஒரு வழி சொல்லிட்டா? சொல்றா. இப்போ போயிடுச்சுடா. கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே மைக் வரும், கவலைப்படாத. உட்காருங்க. ஆஹா, இடிமின் எக்ஸாம் நேரா வந்திருக்கானே. இன்னைக்கு குறிப்பிட்ட மாதிரி தான். என்ன எல்லாரும் ஒழுங்கா படிச்சிருக்கீங்களா? புக்கு துண்டு பேப்பர்னு ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா இப்பவே கொண்டு போய் வெளியில போட்டுருங்க. அப்புறம் எனக்கு தெரியாது சார், நான் வைக்கல சார், அவன் வைக்கல சார் சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், தோலை உரிச்சிருவேன். என்ன புரியுதா? அதேண்டா நம்மள பத்தி சொல்றாரு. டேய் குண்டா, என்ன குசு குசுன்னு ஒண்ணு இல்ல சார். உட்கார்ற. அக்கம் பக்கம் திரும்பாம உங்க பேப்பரை மட்டும் பார்த்து எழுதணும். பார்த்து எழுதுற அளவுக்கு இங்க யாரும் புத்திசாலி கிடையாது. என்ன எழுதணுமோ அதை எழுதுனா போதும். என்ன சும்மா ரெண்டு லைன் எழுதிவிட்டு அடிஷனல் பேப்பர் கேட்க கூடாது. அவன் வாங்குறானே இவன் வாங்குறானேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு வாங்க கூடாது. ஏய் முக்கியமா கதை விடக்கூடாது. எவனாவது சம்பந்தம் இல்லாம கதை விட்டான் கொன்னுடுவேன். அப்புறம் 1க்கு போற 2க்கு போறேன்னு சொல்லிட்டு யாரும் நடுவுல வெளியில போக கூடாது. பெல் அடிச்ச உடனே எழுதுறத நிறுத்திடணும். பேப்பரை வாங்குற வரைக்கும் யாரும் எழுதிட்டு இருக்க கூடாது. என்ன புரியுதா? சரிங்க சார். என்னடி அப்படியே வந்திருக்கு? ஒண்ணு இல்ல சார். இல்ல சார். எழுது எழுது. டேய் எழுதுற. ஒண்ணும் இல்ல சார்.